இப்போ இங்க வந்து பார்த்தோம், யதார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து எப்பவுமே முதுகில் குத்துவதில் தேர்ந்தவர். மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இந்த தேர்தலில் திமுகவுக்கு எங்கேயுமே அவங்க வேலை செய்யலாம். திமுக தோற்றதுல இது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிகே அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணக்கு. அப்படி இருந்தாலும் கரெக்டா 118 சீட்டுகளை மட்டும் வச்சுட்டு ஆட்சி ஒழுங்கா நடத்த முடியுமா? வேறு ஆபத்துகள் பின்னால நாட்கள்ல வரலாம்ல. எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டா. ஆனா இன்னொரு சிக்கல் இருக்குது. இதுல அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு ஒருத்தன் டிவிக்குல இருந்து வெளியே போயிட்டா அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடும். அப்ப அதுக்கு வந்து அவங்க வேற ஒரு ரூட்டை வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா அதிமுகவை இரண்டாக உடைப்பது. நீ தனியா வெளியே வந்துன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஒண்ணு அதிமுகவை நேரடியாக ஆதரவு தரணும். அதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆலோசனை கூட்டத்துக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு எடப்பாடி, எம்எல்ஏக்கள் யாரும் வரல. அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னா பட்டினப்பாக்கத்துக்கு போயிருக்கிறாங்க. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன வேலை தெரியாது, எதுவுமே தெரியாது. நாம் இதுவரைக்கும் பார்த்த விஜய் தான் நம்ம பேச முடியுமே தவிர இனி அவர் என்ன செய்வாரு, ஒரு ஆக்டிவான முதலமைச்சராக இருப்பாரா, ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியா இருப்பாரா, ஒரு ஆக்டிவான நிர்வாகியா இருப்பாரா, இதுவுமே நம்ம. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கிற சூழல் வந்துருச்சு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை காங்கிரஸ் 5 பேர் வந்து ஆதரவு தந்திருக்கிறாங்க. வகுப்பாத மதவாத சக்திகள் வராம இருந்தா நாங்க ஆதரவு தரோம் அப்படின்றது. அப்படின்னு பார்த்தா வேற ஆப்ஷன் விஜய்க்கு என்ன இருக்குது? இப்போ கம்யூனிஸ்டுகள் விசிகா தான் அடுத்த ஆப்ஷனா? என்ன சூழல் நடந்துட்டு இருக்கு? விஜய் சிஎம் ஆக என்ன தடை இருக்குது? விஜய் சிஎம் ஆவதற்கு எந்த தடையுமே இல்லை. மிகப்பெரிய அளவுல ரூட் கிளியரா இருக்குது. இப்போ என்னன்னா எல்லா பக்கமும் இருந்து ஆட்கள் வர்றேன்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ விசிகே, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் வந்து தேமுதிக, இவங்க எல்லாருக்குமே ஆதரவு கேட்டு அவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் தரப்பிலிருந்து ஆதரவு தாங்க அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அவருக்கு ஆதரவு தருவதற்கு காங்கிரஸ் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க. அவங்க தேர்தலில் ஜெயிச்ச உடனே கூட்டணி கட்சி தலைவரை பார்ப்பதற்காக எல்லா கூட்டணி தலைவர்களும் எம்எல்ஏக்களோட வராங்க. தலைவர் திருமா வராரு, சிபிஎம் சிபிஐ அவங்க எல்லாருமே எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வராங்க. பார்த்துட்டு கை குலுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க நேற்றே வந்து ஊடகங்கள் வந்து சொன்னாங்க சிபிஎம் வந்து பரிசீலிப்பதாக எல்லாம் செய்தி அப்படின்னு. அப்படி இல்லைன்னு மறுபடியும் ஒரு மறுத்து செய்தியெல்லாம் செய்தி அப்படின்னு வந்திருந்தது. வைகோ ஓப்பனாவே சொல்லியிருந்தார், யாரும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தேமுதிகவும் ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க இது மாதிரி மதசார்பற்ற கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம். எங்க தொகுதியின் குரலை வந்து நான் சட்டமன்றத்துல பேசுவேன். ஒருவேளை அதிகாரத்தில் இருந்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்க முடியும், இருந்தாலும் நான் பேசி வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இப்போ வந்து அவங்க அதை ஒரு கூட்டணிக்கான அழைப்பு வந்திருக்குதுன்னா தனிநபரா புறக்கணிக்க முடியாது. எங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட கூடி பேசிட்டு முடிவு சொல்றோம் அப்படின்னு இப்போதைக்கு திரும்ப அன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்போ காங்கிரஸ் இவ்வளவு வேகமா இந்த விஷயங்களை நகர்த்துவதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் வந்து முதுகில் குத்த விட்டது அப்படின்ட்டு திமுக இருந்து பேசுறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பே கூட மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லாமே ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ இது இந்த இந்தியா கூட்டணிக்கு உள்ள ஒரு பிரச்சனையாகவும் இதை பார்க்கப்படுது. இப்போ காங்கிரஸ் விஜய்க்கு கொடுத்த ஆதரவை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, காங்கிரஸ் ஏற்கனவே போறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பர்சனலா காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகி, உயர்மட்ட நிர்வாகிகளோட பேசிய வகையில் சொல்றேன். அவங்க வந்து ராகுல் காந்தி டிவிக்கு கூட போகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தார். அதுல வந்து இங்க உள்ள நிர்வாகிகளை கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க. அதுலயும் பெரும்பாலான ஆட்கள் வந்து டிவிக்கோட போகலாம் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருந்தது. இதுல சிதம்பரம், அதுக்கப்புறம் செல்வ பிறந்தகை போன்றவர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து சோனியா காந்தி கிட்ட பிரச்சனையை கொண்டு போய் சோனியா காந்தியை ஒன்று சொன்னாங்க. அவங்க சொன்ன காரணங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் 2019 அப்புறம் 2024 ரெண்டுமே நமக்கான தேர்தல். அவங்க உறுதியோடு ஆதரித்தாங்க. இந்தியா கூட்டணிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறதுல முதன்மையான நபராக இருந்தவர் ஸ்டாலின். அதுல வந்து மம்தா பானர்ஜி சொன்னாங்க. மம்தா பானர்ஜி பாக்குறதுக்கு வந்தாங்க, நம்ம தனியா ஒரு கூட்டணி அமைப்போம், நீங்க தலைவரா இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், நம்ம தனியா ஒரு கூட்டணி அமைப்போம், நீங்க தலைவரா இருங்கன்னு சொன்னாங்க. அதுபோல தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியுடைய தலைவர் சந்திரசேகர ராவ் அவரு வந்தார். அவரும் சொன்னாரு, நீங்க தலைமை தாங்க, நம்ம தனியா ஒரு 3வது தனி அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுல ஸ்டாலின் உறுதியா சொன்னார், காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அமைப்பது என்பது நமக்கு நாமே மண்ணெளி போட்டுக்கிறது. நாம கூட்டணி அமைச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. நானும் நீங்களும் கூட்டணி அமைக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு சீட்டு கூட போறது இல்லை, நம்பர் கூட போறது இல்லை, இங்கேயும் ஓட்டு வர போறது இல்லை.
அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா பக்கமும் இருக்கிறது காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸோட இணைந்து தான் அந்த கூட்டணி அமைக்கிறது தான் நீங்க ஆல்டர்னேட்டா இருக்க முடியும்னு உறுதியா நின்று வாதாடி இப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க தான் கன்வீனரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தலைமை ஏற்கல யாரும். அப்ப இவர் வந்து என்ன பண்ணாரு, நிதிஷ்குமாரை வந்து ஏன்னா இந்தி பெல்ட்ல இருக்கிறாரு, அது ஒரு நெட்வொர்க் வேலை செய்யும், அவரையும் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்றது. அவர் துரோகம் பண்ணிட்டார் பல்டி குமார்னு அப்பவே பேர் வாங்கிட்டாரு. அது இல்லாம பெரிய லெவலில் நம்பினது ஸ்டாலின். அப்ப அந்த வகையில ரொம்ப உறுதியாகவும் உதவி செய்தவர். அந்த வகையில அவருக்கு கூட இருங்க, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில கூடுதலா ஏதோ என்ன தராங்களோ வாங்கிட்டு முடிச்சிங்க அப்படின்னு 28 தொகுதி அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இந்த தேர்தலில் திமுகவுக்கு எங்கேயுமே அவங்க வேலை செய்யல. திமுக தோற்றதுல இது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கூட்டணி கட்சிகளை பலரும் வேலை செய்யலன்ற செய்திகள்லாம் வருது. திரும்ப ஓப்பனா சொன்னார், நாங்கள் நின்ற 8 தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு வேலைகளை வந்து கட்சியினர் செய்யலை அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்குது, விமர்சனமா வந்திருக்குது அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படியான பல நெருக்கடிகளை தாண்டி தான் 73 சீட்டு அப்படின்ற இடத்த ஸ்டாலின் அடைஞ்சிருக்கிறாருன்னா அப்போ அதை இது தாண்டி அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, ஏற்பு இருக்குது அப்படின்றத அவர் பார்க்குறோம். இப்போ இங்க வந்து பார்த்தோம், இப்போ யதார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து எப்பவுமே முதுகில் குத்துவதில் தேர்ந்தவர்கள். 1969 காங்கிரஸ் வந்து 2ஆ பிளக்குது. அது வந்து சிண்டிகேட் இண்டிகேட் அப்படின்னு 2ஆ பிளக்குது. இண்டிகேட் அப்படிங்கிறது இந்திரா தலைமையிலான காங்கிரஸ், சிண்டிகேட்டுங்கிறது வந்து காமராஜர், மொரார்ஜி தேசாய், அது ஒரு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்களுமே இருந்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டீம் இருந்தது. அவங்க ஆட்கள் தான் குஜராத்ல ஆட்சியிலையும் இருந்தாங்க. காங்கிரஸ் முதுகில் குத்ததும் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதை விட இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து கூட்டணி வைக்கலாம்ல? இல்ல, நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். இது முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதுக்காக தான் ஆரம்பிச்சேன். அப்போ அந்த நேரத்துல மைனாரிட்டி கவர்மெண்டா மாறிடுச்சு இந்திரா காங்கிரஸ். அப்போ இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க, சிண்டிகேட்டு. அப்போ கொண்டு வரும்போது இவருக்கு ஆதரவாக இருந்தது எது அப்படின்னா திமுகவோட எம்பிக்கள் ஆதரவு கொடுத்து தான் 1969 அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய இது இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதி தேர்தல் கிரி அவர்களே வந்து இவங்க நிறுத்துறாங்க. இப்ப கிரியை நிறுத்தும் போது கிரிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு அவரை ஜனாதிபதி ஆக்குனதும் திமுக. இப்படி வந்து 1971 வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க. 71 கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்ற பிறகு இந்த கட்சியை உடைக்கிற வேலையை இந்திரா காந்தி செஞ்சாங்க. எம்ஜிஆரை கொண்டு வந்து கட்சியை உடைக்கிற வேலையை செஞ்சாங்க. எம்ஜிஆர் வந்து செல்வாக்கு பெறுவதற்கான எல்லா தேவையும் எமர்ஜென்சி காலத்துல வந்து செஞ்சு முரசொலி பத்திரிகை எங்கெல்லாம் போகுதோ அந்தந்த நபர்களை எல்லாம் பிடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து திமுக வெளியேற்றும். ஒண்ணு வெளியே போ, அல்லது ஏடிஎம்கேக்கு போ, அல்லது காங்கிரஸுக்கு வா, இங்க திமுக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவீனப்படுத்தி அந்த தேர்தலை வந்து சந்திக்க வச்சாங்க. ஸோ முதல குத்துறது வந்து அவங்க வரலாறு இப்போ தொடர்றதுன்னு தான் நினைக்கிறேன். அதே தான். ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்றேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு காங்கிரஸ் வந்து துண்டு துண்டா உடஞ்சிருச்சு. 1998 தேர்தலில் 96க்கு பிறகு அது உடைய ஆரம்பிச்சிருச்சு. 98 தேர்தல் அது அப்படியே பல்லிழிச்சிருச்சு, மொத்தமா அது காலி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் சோனியா காந்தி அவங்க பொறுப்பெடுத்து 98 தான் பொறுப்பெடுக்கிறாங்க. அப்பவும் இல்லை, அங்க கேரளா காங்கிரஸ் தனியா ஒன்று பிரிஞ்சிருச்சு. அப்புறம் கர்நாடகாவில் உடையுது, எல்லா பக்கமும் மம்தா பானர்ஜி. ஆமா, மம்தா பானர்ஜி 93 பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 96 உடஞ்சிட்டு வந்துருச்சு, துண்டு துண்டா உடஞ்சு போயிடுச்சு. அப்போ காங்கிரஸ் இனி ஜெயிக்காது, அதுக்கு எதிர்காலமே இல்லை என்ற சூழல்ல 2004 சோனியா காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து முதல்ல கூட்டணி அமைச்சு அதுக்கு ஒரு ஏற்பை ஏற்படுத்துறது கலைஞர். இதுக்கு பிறகுதான் லல்லு பிரசாத் யாதவ் உள்ள வராங்க, மற்றவங்க காஷ்மீர்ல இருந்து வராங்க, எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனாங்க. ஆனா அதே காங்கிரஸ் 2001 தேர்தலுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் ஒரு பக்கம் ரெய்டு, இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை. கனிமொழியை அரெஸ்ட் பண்ணி பீகாருக்கு கொண்டு போயிட்டாங்க. கழுத்துல கத்தி வச்சு கொள்ளையடிச்சிட்டு போறது மாதிரி 63 சீட்டை வந்து வாங்கினாங்க. அந்த 63 சீட்ல எத்தனை ஜெயிச்சாங்க? ஒன்றும் ஜெயிக்கல. ஒருவேளை அந்த தேர்தலில் திமுக கணிசமான தொகுதியில் நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனா இவங்க வாங்கிட்டு போய் அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் நாய் உருட்டுற மாதிரி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் விரயமாக்கி ஒரு பெரும் வீழ்ச்சிக்கு வந்து கொண்டு வந்து விட்டாங்க. எப்பவுமே இப்படித்தான்.
சரியா? சோ இந்த இந்த நேரத்துல அதனால காங்கிரஸ் நம்பிக்கைக்குரிய கட்சியா அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்னு என்ன சொல்றேன், காங்கிரஸ் இன்னொரு பெரிய ஆபத்து, இந்த துரோகத்தை அவங்க எங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவ் உடைய பையன் அவரும் பார்த்து, தேஜஸ்வி யாதவும் பார்த்துட்டு இருக்கிறாரு, மம்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல அடுத்தது தேர்தல் வரப்போகுது, அகிலேஷ் யாதவ் அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்ன நீங்க செய்யக்கூடிய துரோகங்கள்ங்கிறது உங்களை தேசிய அளவில் இன்னைக்கு நிரந்தரமா வந்து கூப்பிட உட்கார வைக்கிறதுக்கான வேலையில தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம செய்தி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் வருது 5 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 113 சீட்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. 118 வேணும், 8 இருக்குது, இன்னொரு 10 சீட்டு வந்துருச்சுன்னா 10 இல்ல 11 வரணும். ஏன்னா ஒரு சீட்டை ஒரு ராஜினாமா பண்ணணும், ஒரு சீட்டை ஒரு கிழக்கு இருக்கு இல்லையா, திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 8ங்கிறது 108ங்கிறது 107 மாறிடும், 11 வேணும். அப்ப இந்த 11க்கு இன்னும் 6 பேர் தேவைப்படுது. பாமக நாங்க வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாமகவை விட, ஏன்னா பாமக தலித் ஓட்டு நிறைய இவங்களுக்கு விழுந்திருக்குது, பாமக உள்ள கொண்டு வருவதில் இவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதிகபட்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில இருந்து ஆளுகளை கொண்டு வரணும் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு ஒரு முற்போக்கு முகம் இருக்குது, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அதை கொண்டு வர்றதுல 2 லாபம் இருக்குது. என்ன அப்படின்னா, திமுக செகண்ட் பிளேஸ்ல இருக்குது, என்னைக்குனாலும் சரி அது மேலே ஏறி வர முடியும். 3% தான் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. அந்த 3% வாக்குகள்ங்கிறது எந்த நேரத்திலையும் மாறிட முடியும். இவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுரும், மாறிடும். அதனால திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுடைய கவலை. அதனால சிபிஎம், சிபிஐ, விசிக இதுல 3மே வந்து தனித்தனியா வராது. சில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குள்ள இடதுசாரி கூட்டணின்னு ஒன்று இருக்குது. அது சிபிஎம், சிபிஐ, விசிக சேர்ந்து தான் முடிவெடுப்போன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்தா 3 வரும், வரலன்னா 3 வராது. ஆனா திமுக கூட்டணியிலிருந்து ஆட்களை வெளியே கொண்டு வருவது தான் தங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணக்கு. அப்படி இருந்தாலும் கரெக்டா 118 சீட்டுகளை மட்டும் வச்சுட்டு ஆட்சி ஒழுங்கா நடத்த முடியுமா? வேறு வேறு ஆபத்துகள் பின்னால நாட்கள்ல வரலாம்ல. எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டா ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அப்புறம் ஏன் போறாங்க? ஆனா இன்னொரு சிக்கல் இருக்குது, இதுல அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு ஒருத்தன் டிவிக்குல இருந்து வெளியே போயிட்டான் அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடும். அப்ப அதுக்கு வந்து அவங்க வேற ஒரு ரூட்டை வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா, அதிமுகவை 2ஆக உடைப்பது. நீ தனியா வெளியே வந்துனாதான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஒண்ணு அதிமுகவை நேரடியாக ஆதரவு தரணும், அதுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆலோசனை கூட்டத்துக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு எடப்பாடி, எம்எல்ஏக்கள் யாரும் வரல. அவங்க எங்க போயிருக்கிறாங்கன்னா பட்டினப்பாக்கத்துக்கு போயிருக்கிறாங்க. CV சண்முகம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் வந்து கட்சியை உடைத்து விட்டு, ஏன்னா வன்னியர் பெல்ட்ல தான் இப்போ ஆக்சுவலா SP வேலுமணிக்கு தான் செல்வாக்கு இருக்குது. அவர் தான் வந்து கவுண்டர் பெல்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். கவுண்டர் பெல்ட்னா மொத்தமா கிடையாது, அந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த ஏரியால அவர் தான் ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறார். இப்போ அவரு கையில இப்போ ஒன்றும் இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், அது SP வேலுமணி மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறார். திருப்பூர்லயும் அப்படி மொத்தமா காலி ஆயிடுச்சு, ஈரோடுலயும் அப்படி பெரிய அளவில் காலி ஆயிடுச்சு. அதனால இப்போ அவருக்கு வேல்யூ இல்லை. வந்தா ஒரு நபர் இங்க இருந்து ஒரு 10 பேருக்கு மேல் அவங்க வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. 3ல் 1 பங்கு, ஒரு 15 பேர் 20 பேரை தூக்கிட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அத்தனை பேரும் வந்து எடப்பாடி மேல சம கடுப்புல இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, செகண்ட் பிளேஸ் வந்திருந்தா கூட அடுத்த முறை ஆட்சி பிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. இப்போ இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும் அமைச்சர் பதவின்னு கேளுங்க, 10 அமைச்சர் பதவி. இப்போ இந்த இருதுருவ அரசியல்ல இருந்து மாறி ஆல்டர்னேட்டிவா ஒரு ஃபோர்ஸ் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குது. இதை தமிழகத்துக்கு பாசிட்டிவா பார்க்கலாமா இல்ல நெகட்டிவா புரிஞ்சுக்கலாமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவா பாக்குறது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஜெயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்ப திரும்பவே அதை தெளிவா சொன்னார். அவர் வந்து நாங்க அவர் எதிரியாக சித்தரித்த தேர்தலில் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள, நாங்க வந்து மதவாத சக்தி வந்துடக்கூடாது, மதவாத சக்திக்கு துணை போன அதிமுக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதன்மையான அஜெண்டா வச்சு இது பண்ணோம் அப்படின்றது. இது ஒரு என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாரு, யார்ட்டையும் போன்ல பேச மாட்டாரு, தொடர்புல இருக்க மாட்டாரு, மக்களோட கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாரு, கட்சி நிர்வாகிகளோடய தொடர்புல இருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் முதல் முறையாக கட்சி நிர்வாகிகளை 2 முறை சந்திச்சிருக்கிறார். ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் நாங்கள் ஒரு ரிசார்ட் ஒன்று புக் பண்ணி வச்சிருக்கோம் மகாபலிபுரத்தில், ஏற்கனவே ஒன்று புக் பண்ண ரிசார்ட்டு, எல்லாரும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு எல்லாரும் அவங்க வந்துடணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் என்ன கைவிட மாட்டீங்களா, நோட்டு போயிட மாட்டீங்களான்னு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் அப்படின்னு செய்திகள் வந்தது. அதுவும் தகவல் தான். அதுக்கு பிறகு இப்போ மறுபடி
எல்லாரும் ஜெயிச்ச பிறகு வந்திருக்கிறாங்க, வந்த பிறகு சந்திச்சு இவ்வளவுதான் நான் பார்த்துருக்கிறேன். மற்றபடி ஒரு கட்சி நிர்வாகிகளோடையும் பேசுற ஆட்கள் கிடையாது, எம்எல்ஏக்களோடையும் உரையாடுறது கிடையாது. அவர் யாருன்னு சிலர் இதெல்லாமே ஒரு பிரச்சனையாவே மாறலையே கிரவுண்ட்ல. கிரவுண்ட் அதை யோசிக்கல. இப்ப கிரவுண்டோட நிலைமை என்ன அப்படின்னா, இப்ப யாருக்குமே வந்து வேட்பாளர் பேர் தெரியாது, வெறுமனே சின்னம் விஜய் இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கே அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப ரசிக வெறிங்கிறது அப்படித்தானே. இப்ப எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் முதல்ல வேட்பாளர்கள் நிறுத்தும் போது யார் தெரியும் அவங்களுக்கு? திமுகல இருந்து போன சில தலைவர்களை தெரியும். ஈரா நெடுஞ்செழியனை தெரிஞ்சிருக்கலாம், நாஞ்சில் மனோகரன் தெரிஞ்சிருக்கலாம், சோமசுந்தர் எஸ்டி சோமசுந்தரத்தை தெரிஞ்சிருக்கலாம், கோவை செழியனை தெரிஞ்சிருக்கலாம். அவங்களாம் பெரிய பெரிய அறிவுஜீவிகளாகவும் ஆளுமைகளாகவும் மாவட்ட செயலரும் இருந்தாங்க. அவங்கள தெரிஞ்சா. மற்றபடி 234 தொகுதி வேட்பாளர்கள் அவங்களுக்கு தெரியாத. அப்படிதான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா வந்து திடீர்னு ஆளுகள்லாம் தூர அடிச்சுட்டு புதுசு புதுசா ஆளுகளை போடுவாங்க, வருவாங்க. அவங்க அமைச்சராகவும் வருவாங்க. அமைச்சரா வந்த பிறகுதான் இவன் ஜெயிச்சிருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சட்டமன்றத்துல புதுசாக அமைச்சராக்கப்பட்டவர் பேசுவார், எந்த தகுதியும் இல்லாத என்னை அமைச்சராக்கி அம்மா அவர்களுக்கு நன்றி அப்படிம்பாங்க. என்ன இது, எந்த தகுதியும் இல்லாதவளை அமைச்சராக்கணும்? இதே காட்சிகள் தானே இப்ப மறுபடியும் வரப்போகுது. இதேதான் இங்க இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ரசிக வரி ஜால்ரா. இவங்க எல்லாருமே விஜய் வாழ்க, டிவிக்கே விசில். இதை தாண்டி எந்த அரசியலோ சித்தாந்தமோ கொள்கையோ புரிதலோ உள்ளவர்களா நம்ம தெரியல. அவங்க அப்படி எங்கேயும் வெளிப்படுத்தினதும் இல்லை. அவங்க பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறாங்க, விஜய் வருவார் மாசு காட்டுவார், இந்த ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரீல்ஸ் தான் போட்டாங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடியே ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க நம்ம தெரியாது. ஸோ இப்போ என்னுடைய என்ன அப்படின்னா, ஒரு நல்ல அதிகாரிகளை வச்சு நிர்வாகம் பண்ணாங்கன்னா ஒருவேளை ஏதோ தேரலாம். அதுதான் கேட்க வர. இப்ப விஜய்க்கு காத்திருக்கிற சவால்கள் என்ன இந்த 5 வருஷத்துல? இப்போ குறிப்பா சொல்லனா தமிழ்நாடுன்றது பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிற மாநிலம். ஒரு எலெக்ஷன்லுமே அதிகமா பாஜக குறித்து பேசல. கடந்த ஆட்சியில டெல்லியில இருந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள்ன்றது இன்னுமே அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாரு? இல்லை எப்படி சொல்லுவாங்க, இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது டெல்லி கூட வந்து ஐக்கியமா இருந்தாதான் எல்லா நலத்திட்டங்களும் வரும் அப்படின்றது, அந்த நரேஷன் எடுப்பாரா? அந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு என்னவோ ஒரு பிஜேபி எதிர்த்து ஃபைட் பண்ணுவாருன்னு நம்பிக்கையே வரல. அவர் ஃபைட் பண்ண மாட்டாரு அப்படின்றதான் உறுதியா நம்புறேன். இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், இல்ல மோடி வாழ்த்து சொல்றாரு, அதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை, நிதி வேணும்னு கூட கேட்டாச்சு இல்லையா? அப்ப என்ன, இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த மும்மொழி கொள்கைக்கான அந்த இந்த கல்வி நிதி இதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா மும்மொழி கொள்கை வந்துடும், இந்தி திணிப்பு வந்துடும். இது ஒரு பெரிய சிக்கல் தானே. இதை தடுப்பாரா அவரு? நமக்கு தெரியாது. இல்ல இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகெல்லாம் போனா அந்த தடுக்கிறதுக்கான வேலையை செய்வாங்கல்ல. நம்ம நினைக்கிறோம், அவங்க ஒரு 4 அமைச்சரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பேசுவாரா அவரு? கண்டிச்சு பேசுவாரா? நம்ம அவர் படத்தை தடுத்து நிறுத்தினாங்க, அதுக்கு பேசினாரா? நம்ம எங்கேயுமே பார்க்கல. பிஜேபியோட ஒரு ஃபைட் பண்ணி இன்னும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிகாரம் கையில இருக்கிற போது ஒரு தைரியம் வர செய்யல, தெரியலையே. இப்ப கூட சிவி சண்முகம் அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அமித்ஷாட்ட பேசிட்டு தான் அவர் வந்து மீட்டிங்கே அரேஞ்ச் பண்றாரு. இதை தடுக்கிறதுக்கு எடப்பாடியால போக முடியல. எடப்பாடி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல. அவர் அங்கே கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறார். அவர் ரொம்ப அமித்ஷாவோட நெருக்கம் உள்ளவர். எப்படி இது நடக்குது? இங்க ஒண்ணு போகுது. லீமா ரோஸ் பேசுறாங்க, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதிமுகல இருந்து வருவாங்க, ஆதரவு தருவாங்க அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. அடுத்தது என்ன, இன்னும் கூட சில விஷயங்கள் நம்ம கேட்டோம். சிவி சண்முகம் வருவதற்கு அவர் 100 கோடி ரூபாய் பணம் கேட்டாரு. ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கணும், எலெக்ஷன் செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் கொடுக்கணும் முதல் கட்டமா. அடுத்து அமைச்சர் பதவி என்னென்ன துறைங்கிற வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. லீமா ரோஸ் தான் ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அவங்க நெடுங்காலமா அதிகாரத்திலே இருந்து பழகுவாங்க, எதிர்கட்சியை வேலையே செய்ய தெரியாது. இப்போ இந்த எலெக்ஷன் முடியுது, நம்ம பார்க்குறோம். மறுநாள் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நன்றி சொல்றாரு, குளத்தூர் தொகுதிக்கு போறாரு. நம்ம அந்த சீன்லாம் பார்க்குறோம், எல்லாரும் அழுறாங்க, இது சொல்றாரு, எல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. மறுநாள்ல இருந்து ஒரு வேலையை தொடங்கிட்டார். திமுக ஆதரவாளர்களாக இருந்தவங்க முதல் நாள் அழுதுருப்பாங்க, வருத்தப்பட்டு இருப்பாங்க. மறுநாள்ல இருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? தோத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து துரோகம் பண்ணிடுச்சு, அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, மிஷின்ல வந்து ஏமாத்திட்டாங்க, கருணாநிதி கபடதாரி அது இதுன்னு சொல்லிட்டு நேராக ஹைதராபாத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் கொடநாடு எஸ்டேட் வாங்கின பிறகு கொடநாடு எஸ்டேட் போயிடுவாங்க. 4 வருஷம் வெளியே வரமாட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிப்பாங்க. ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். இதை எப்படி விஜய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அது போல ஜெயலலிதா வீட்டு வாசல்ல காத்து கிடக்கும். இந்தா வந்து விட்டார், இந்த கிளம்பி விட்டார், இந்த போயிட்டு இருக்குது, இந்த கை காட்டுறாரு,
மக்கள் பூமாரி புரிகிறார்கள், இப்படி இந்த சீன்லாம் நடக்கும். இப்படிதான் இருக்கும். சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சியால அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. எடப்பாடி அந்த அதிகாரத்தை பெற்று தருவாருங்கிற நம்பிக்கை அவங்க இழந்துட்டாங்க. ஒரு செகண்ட் ஒரு இடத்துல வந்திருந்தாங்களும் கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி போட்டாச்சு அடுத்த எலெக்ஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு. அது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அடுத்த உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போமாங்கிறது அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இன்னொரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான திராணி இல்லை. ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை செலவு பண்ற திராணியும் தங்களுக்கு இருப்பதாக அவங்க நம்பல. அடுத்த 5 வருஷத்துக்கு அதிகாரம் இல்லாமல் எப்படி ஓட்ட போறோங்கிறது அவங்களுக்கு தெரியல, சம்பாத்தியம் இல்லாமல் எப்படி ஓட்ட போறோம்னு தெரியல. அதனால எப்படியோ ஒரு வகையில ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒட்டிக்கலாம் அப்படின்னு பல எம்எல்ஏக்கள் முடிவு செய்து விட்டதாகவும், அது CV சண்முகம் தலைமையில் ஆர்கனைஸ் ஆகிவிட்டதாகவும், டெல்லியில் இருந்து அமித்ஷாவுடைய ஒப்புதலை பெற்று விட்டதாகவும். இப்போ அமித்ஷா மிரட்டினா எவனும் போக மாட்டான், யாரும் போகக்கூடாதுன்னு போக மாட்டாங்க. அப்ப என்ன நடக்குது? ஒப்புதலோடு இது நடக்குது. ஸோ என்ன வேணா நடக்கலாம். நான் தான் சொன்னேன், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இங்க குறுக்கே யாரும் இல்லை. இங்க என்னன்னா, அவங்க போனாங்கன்னா அது எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் தலை ஆட்டுவாங்க, ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இவங்க போனாங்கன்னா எதிர்ப்பாங்களோ என்னவோ எப்படின்னு ஒரு எண்ணம் சிலர்ட்டு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களை வந்து நெறிப்படுத்துறதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு, சுட்டி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் யாரையும் சந்திக்கவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. அவர் புஷியானதை சந்திப்பாரு, அவருடைய தேர்தல் ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி சந்திப்பாரு, ஆதவர்ஜுனர் சந்திப்பாரு, வேற யாரும் சந்திப்பாரு? இது என்ன வேலை தெரியாது, எல்லாம் எதுவுமே தெரியாது. நாம் இதுவரைக்கும் பார்த்த விஜய் தான் நம்ம பேச முடியுமே தவிர, இனி அவர் என்ன செய்வாரு, ஒரு ஆக்டிவான முதலமைச்சராக இருப்பாரா, ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியா இருப்பாரா, ஒரு ஆக்டிவான நிர்வாகியா இருப்பாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நாளைய தினத்துல சிஎம்மா பதவி ஏற்க போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. நம்ம பேசி இதை எடிட் பண்ணி போறதுக்குள்ளவே பல சினாரியோகள் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்லகத்தில் நிற்கிறோம். நன்றி.